ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த போர்வையெல்லாம் போற்றி எடுப்பாங்களா அந்த மாதிரி நினச்சேன் இருந்தோம். அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி ரெண்டல் கார் எடுத்துமே அதுவுமே இல்லைன்ட்டாங்க கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது. அப்போ எய்ம் பண்ணது கார் எடுக்கணும்னு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திடீர்னு பழைய வண்டிக்கு வந்துட்டேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் ஸ்டோரியில் கூட போட்டிருந்தேன். போன வீக்கு போட்டிருந்தேன் ஸ்டோரியில் ஒரு ரெனால்ட் சிம்பிளை வச்சு. இப்போ நம்ம எதுக்கு போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்மளோட கார் டெலிவரிக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த வீடியோலையுமே நான் சொல்லவே இல்லை கார் டெலிவரி எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அது என்ன காரு, எங்கே போய் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் ரெனால்ட் ஷோரூமில் தான், அண்ணாமலை ரெனால்ட்டில். கார் புக் பண்ணி 1 month ஆயிடுச்சு. இப்போ தான் கார் டெலிவரி இன்றைக்கி தான். ஸோ அது என்ன காரு, என்ன ஸ்பெக்கில், என்ன வண்டி எடுக்க போகிறோம், என்ன கலர் எடுக்க போகிறோம், எல்லாமே நான் ஷோரூமில் போய்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. அவங்க போய்ட்டு எடுக்க முடியுமா என்னன்னு தெரில. அப்படி இல்லைன்னா டெலிவரி எடுத்துகிட்டு தனியாக சினிமேட்டிக் ஷார்ட்ஸு எல்லாம் போடும்போது அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கார் எடுக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு காரு எங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு புது காரு. இதுக்கு முன்னாடி கார் வச்சுருந்தோம், அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் போயிடுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ வந்து நாங்கள் திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமா? திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்ச்லேருந்து. நாளைக்கு டே 1 ஃபஸ்ட்டு கார் எடுக்கிறோம். அதுவும் சின்ன கார் இல்லை, கொஞ்சம் பெரிய கார் தான். இப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன காரு அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஷோரூம் போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக ரெனால்ட் ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கார் வேறு வெளியிலே தான் நிறுத்தி வச்சுருக்காங்களாம். வெளில தான் நிற்கிதான். அந்த போர்வையெல்லாம் போற்றி எடுப்பாங்களா அந்த மாதிரி நினச்சேன். அதில் இனிமேல் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. வெளியில தான் நிற்கிது. ஐயோ, காரை காட்டக்கூடாது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? காரை ரிவீல் பண்ணக்கூடாது. What's next? What's next? What's next? What's next? What's next? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. கார் டெலிவரி எடுத்தாச்சு. வரேன், சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் நான் பகலில் எடுத்து போடுறேன். வேறு லெவலில் இருக்குது காரு. இந்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உட்காந்து காரில் போக போகிறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டோட ஃபஸ்ட்டு புது கார். நம்ம வந்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய் பாய். நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என்னுடைய கிளாடியேட்டர் எஸ்எஸ் 125. ரொம்ப நாளாச்சு இந்த வண்டியை ஓட்டி. நான் R15 நம்மளோட ஹென்ஸா இருக்குல்ல, வேறு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது. ஸோ தீபாவளி டைம்னால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சூப்பராக கார் டெலிவரி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு விலாக்லாம் காரில் பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, காரில் போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா
நெக்ஸ்ட் vlogலாம் காரில் போட மாட்டோம். ஆனால் நம்ம ஃபுல்லாகவே மோட்டோ விளாகிங் தான். ஸோ அதனால் மோட்டோ விளாக் மட்டும் தான் பண்ணுறது எய்மு. காரில் வந்து ஒரு சில சேலஞ்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் வேணால் நம்ம காரில் போடுற மாதிரி இருக்கும். அப்படியா? சரி. ஸோ காரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார் எப்படி இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயில்டான அந்த இன்ஜின் ஸ்பெக்கு அதெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். அது கண்டிப்பாக நான் போடுவேன். ஒரு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து, ஏன்னா இங்கே இது ஈவினிங்கு நைட் ஆயிடுச்சா, அதனால் வந்து ஒழுங்காக கேமராவில் வந்து ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியல, ரொம்ப நாய்ஸ் அடிக்கும். ஸோ அதனால் ஒரு நாள் உங்களுக்கு வந்து தனியாக அந்த காரோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸு அதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். எப்படியோ ஒரு கார் எடுத்தாச்சு, வீட்டுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி நாங்கள் போன வருஷம் கார் இல்லாமல் ரொம்ப இதாகிருச்சு. ரெண்டல் கார் எடுத்துமே அதுவுமே இல்லைன்ட்டாங்க கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது. ஸோ அப்போ எய்ம் பண்ணது கார் எடுக்கணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்களே விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எப்படியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சேர்ந்து எடுத்தது தான் இந்த காரு. பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறையா நம்ம சூப்பர் பைக்லாம் வேறு எடுக்கணும், அதெல்லாம் ஒரு எய்ம் இருக்குது. அது வந்து நம்மளோட எய்மு, மோட்டோ விளாகிங் சேனலுக்காக வச்சுருக்கிற எய்மு. அதுவும் எடுப்போம் கூடிய சீக்கிரம். ஒரு வழியாக ஹாப்பியாக காரை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்மளும் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. டாட்டா, பை பை. ஐயா.